அழகான காலை பொழுதுல 2 பேர் வசிச்சு வந்தாங்க. ஒரு தந்தை இருந்தாரு. அந்த தந்தை எப்பவுமே தன்னோட பொண்ணு மேல ரொம்ப ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருப்பாரு. அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அதனால இவரு அந்த பொண்ணை ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்திருப்பாரு. ராதா, ராதா, அப்பா உனக்காக இஞ்சிலாம் போட்டு ஸ்பெஷலான டீ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட தூங்குடா கண்ணா. கொஞ்சம் எந்திரிச்சு உக்காரு. அப்பா, இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்குப்பா செய்றீங்க? நான் தான் பொம்பளை பிள்ளைன்னு பிறந்திருக்கிறேன். நான் தான் இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும். நீங்க எனக்கு செஞ்சிட்டு இருக்கீங்களே. காலையில என்ன 6 மணிக்கெல்லாம் டீ குடிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தாதான் என்ன? இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போட்டு நம்ம 2 பேருமே குடிச்சிருக்கலாமே. நீங்க எதுக்குப்பா இந்த காலத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர்த்தையும் எப்படி எப்படி பேசுவாங்க சொல்லுங்க. என்னம்மா பேச போறாங்க? பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறான் இந்த அப்பன். பொண்ணு காலடியில விழுந்து கிடக்குறான்னு பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போட்டும். என் பொண்ணு மேல நான் பாசம் வைக்காம வேற யாரும் வந்து பாசம் வைக்க போறாங்க? எனக்கு நீ தாண்டா கண்ணா எல்லாமே. இந்த டீயை குடி, அப்பா ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போயிட்டு வரேன், சரியா? நீ வீட்டுல எந்த வேலையும் பார்க்க வேணாம். அப்பாவே உனக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். நீ சாப்பிட்டுட்டு தூங்கு நல்லா. அவங்க அப்பா அந்த சைடு போனதுமே இவ தன்னோட காதலன் மணிமாறனை பார்க்கறதுக்காக கிளம்புனா. இவ ஒரு பையனை ரொம்ப சின்சியரா காதலிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. ராதா, எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பேசுறது ராதா? உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நம்மளோட காதலை பத்தி சொல்லிதான் பாரு. அவர் என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். கண்டிப்பா நம்ம காதலுக்கு ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். நானும் வேணா எங்க அம்மா கிட்ட பேசுறேனே. நம்ம எத்தனை நாள் இப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பேச முடியும் சொல்லு? நம்ம சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கணும். அதுக்காக உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுமா. மணிமாறா, எனக்கும் ஆசை இல்லையா? ஆனா எங்க அப்பா வருத்தப்படுவாரோன்னு பயமா இருக்குது. அவரை கேட்காமே நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன்னு அவர் எது வருத்தப்பட்டுட்டாருனா அதுக்காக தான் எனக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப அதிகமான பாசம் கொடுத்து வளர்த்துருக்கிறாரு. அவருக்கு போய் நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன்னு மனசு வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை நான் காதலிச்சிருக்கணும்னு தோணுதுடா. இப்ப சொல்லி என்ன பண்றது? எங்க அப்பாட்ட நான் கண்டிப்பா பேசுறேன். அந்த சைடு வந்துட்டு இருந்த பாட்டி இவங்க 2 பேர் பேசுறத பாத்துட்டாங்க. பாரு, அவங்க அப்பன் எப்படி இவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தான்னு. இவ பாரு ரோட்ல நின்று ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் காதல் கிதல்னு பேசிக்கிட்டு இருக்கா. சே, இவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை தூக்கி வளர்த்தா. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனா இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் இவங்க அப்பன்ட்ட சொல்றேன் போய். அவங்க அப்பா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை ஒன்று நடத்தி வந்துட்டு இருந்தாரு. வழக்கம் போல தன்னோட கடையில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா அந்த அம்மா அங்கே வந்து சொல்லி கொடுக்கலான்னு வந்தாங்க. இதோ பாரா ராஜு, உன் மக ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுங்க ஆலமரம் இருக்குல்ல, அங்கே நின்று ஒரு பையனோட காதல் கீதல்னு பேசிக்கிட்டு இருக்காடா. நீ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிற? நான் அப்போவே சொன்னேல, ஒரு கல்யாணத்தை பண்ணு. ஒரு அம்மா வளர்ப்புல வளர்ந்தா அவன் நல்லா வளர்ந்துருப்பானே. இப்போ பார்த்தியா, நீ இந்த சைடு வந்ததுமே அவள் இன்னொரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறா. அவளை அடித்து என்னன்னு கேள்றா. என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இருக்கவே இருக்காது. பாவம், என் பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ அந்த மாதிரிலாம் என்னை கேட்காம கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டா. இப்ப என்ன, நான் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? சரி வாங்க. அது மட்டும் என் பொண்ணா இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அவனு சுத்தமா நம்பிக்கை இல்லாம அவனோட பொண்ணா இருக்காதுன்னு போய் பார்க்க போனான். ஏண்டா சொல்லுடா, இதுக்கு என்ன சொல்ல போற? இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து இவளை எப்படி பாடாப்பட்டு வளர்த்துருப்ப, என்னென்னத்தை ஊட்டி வளர்த்துருப்ப. இப்படி உனக்கு துரோகம் பண்ண இவளுக்கெல்லாம் எப்படா மனசு வந்துச்சு? வீட்டில் போய் அடிச்சு போட்டு இழுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே ஒரு பொட்டப்புள்ளைய இப்படி விட்டுட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும். அவங்க அப்பாவும் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. அவ வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட அப்பாட்ட இதை பத்தி பேசலான்னு வந்தா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையோட விஷயம்தான்ப்பா. தயவு செஞ்சு எனக்கு ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ரொம்ப பெரிய ஆசை ஒருத்தர் மேலே வச்சிருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றதை நீங்க கேட்குறீங்க தானே? எனக்காக இதை மட்டும் பண்ணி தரீங்களா? போதும், நிறுத்து. இதுக்கு மேலே நீ எந்த வார்த்தையும் பேச வேணாமா? உனக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை பையனா பார்த்து வச்சிருக்கிறேன். அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் மேல உனக்கு உண்மையால பாசம் இருந்தா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நான் வேணா, என் மேல பாசம் இல்லைன்னா உன் இஷ்டப்படி நீ இருந்துக்கோ. என் மேல பாசம் இருந்தா மட்டும் நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா உன்னோட இஷ்டப்படி பண்ணிக்கோ. நீ ஒத்துக்குவேன்னு நினைக்கிறேன். என்னங்கப்பா நீங்க ஒரு தடவை கூட இப்படி என்கிட்ட கோமா பேசினது இல்லை. இன்னைக்கு இவ்வளோ கோமா பேசுறீங்க. அப்படி உங்களுக்கு அந்த பையன் தான் பிடிக்கணும்னு நிச்சயம் அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க கோவப்படாம மட்டும் என்கிட்ட பேசுங்க. நான் கண்டிப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்க மேல சத்தியம். சரிம்மா, இப்போதான் நீ என்னோட பொண்ணு. என்னோட பொண்ணுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. நாளைக்கு அந்த பையனோட குடும்பம்லாம் வராங்க. ஒரு தடவை வந்து நீ பார்த்துட்டு போயிடுறேன்னா, அடுத்து பூ வைக்கிறது எப்போ, நிச்சயதார்த்தம் எப்போன்னு நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு சும்மா மட்டும் நீ அவங்க முன்னாடி வந்து நில்லு, சரியாமா? அவளுக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்லைனாலும் அவங்க அப்பாக்காக அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா. இதோ பாரு மணிமாறா, நான் இதுக்கு மேல எந்த விஷயத்தையும் மறைக்க விரும்பல. எங்க அப்பா என்னைய வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டாரு. அவரோட பேச்சை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்னை மறந்துடு.
இனிமேல் நீ நானும் பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எப்பவும் போல இருப்போம் மணிமாறா. என்னை மன்னிச்சிரு. என்ன உன்னை ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா என்ன பண்றது, வாழ்க்கையில விதி அப்படி. ராதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காக நம்ம வாழ்க்கையை அழிக்க போறியா? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ராதா. அப்புறம் வாழ்க்கையில நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு. தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாத. உங்க அப்பா கிட்ட நான் வீட்டில் வந்து பேசுறேம்மா. கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துக்குவாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுக்கிறதுக்கா இத்தனை நாள் என் கூட பேசுன? அந்த பையன் எவ்வளோ சமாதானப்படுத்தியுமே அவ கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. போ, நீ கண்டிப்பா ஒரு நாள் யோசிப்ப என்னைய மிஸ் பண்ணிட்டேமேனு. இப்படி கழட்டி விட்டு போறிய மனசாட்சியே இல்லாம உங்க அப்பா பேச்ச கேட்டுச்சா? டே மணிமாறா, அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நல்ல அழகான பண்பான பொண்ணுடா. நீ ஒரு தடவை அவளை வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அவளை விடவே மாட்டா. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவா உன்னைய. நான் அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும்ல. வந்து அவளை ஒருக்க பாடுறா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, புத்திசாலி பொண்ணுடா. எம்மா தயவு செஞ்சு நீ விட்டுரு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். நானே ரொம்ப மனஸ்தாபத்துல இருக்கேன். தயவு செஞ்சு நீ என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணாதம்மா. என்னை விட்டுரு. இதோ பாரு மணிமாறா, நீ மட்டும் இப்படி பேசுனேன்னா அம்மா உயிரோட இருக்க மாட்டேன். எனக்காக வச்சு வாடா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு ஆசையா இருக்குது. தயவு செஞ்சு வா, இல்லைன்னா இன்னும் உயிரோடய பார்க்க முடியாது. அம்மா எதுக்குமா இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? வந்து தொலைக்கிறேன். எல்லாரும் என்னைய போட்டு டார்ச்சர் பண்றதுல இருக்கிறீங்க. கிளம்பு நாளைக்கு தானே. நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்து பார்க்குறேன். போதுமா? அவனு சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அந்த பொண்ணோட இடத்துக்கு போனாங்க. அட, இது ராதாவோட வீடுல. என்னம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ராதாவோட வீடு இது. நான் காதலிச்ச பொண்ணோட வீடாச்சு. இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற? டே நிறுத்துடா. எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ ராதாவை காதலிச்சது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க அப்பாட்டையும் நான் பேசிட்டேன். அவங்க அப்பாவும் என்கிட்ட நேராக வந்து பேசினாரு. உங்களை அப்படிலாம் நாங்கள் பிரிச்சிட மாட்டோம். உங்களோட மனசு எங்களுக்கு புரியும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நீயும் நல்ல பையன். 2 பேரும் உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சா நல்லா தான் இருப்பீங்க. ஏண்டா மருமகனே, இன்னும் இருந்தாலும் மாமா கேட்காம முடிவெடுத்து தப்பா இல்லையா? சொல்லு. அதுக்காக தான் உன்னை இப்படி பட வச்சோம் பார்த்துக்க. இன்னும் உன்னோட வருங்கால மனைவிக்கே தெரியாது நீ தான் மாப்பிள்ளையாக போறேன்னு. அவளே ஒரு மிரட்டி பயமாத்தி தான் வச்சிருக்கிறேன். எனக்கு என்னைக்குமே என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவை இழந்தவ. அவ போற இடம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா உங்களுக்கு அம்மாவா இருந்து நடந்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஊருக்குள்ளேயே எல்லாத்திலுமே விசாரிச்சு பார்த்தேன். நீ ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை நாள் நான் உங்களை கேட்காம ராதா கிட்ட பேசுனது தப்பு தான். ஆனா நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உங்க அப்பாட்ட பேசுன்னு. அவ பயந்துட்டு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு பேசாம இருந்திருக்கிறா. மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? என்ன உன்னோட வருங்கால கணவன் வந்திருக்காராக்கும்? நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. அதனால் சொல்லலை. என்னம்மா இப்படி புரிஞ்சுட்ட? அப்பாட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேனா? அப்பா என்ன அவ்வளோ மோசக்காரனா போயிட்டேனா? என்றைக்குமே எனக்கு உன்னோட சந்தோஷம் தாண்டா முக்கியம். நீ செலக்ட் பண்ண பையனும் நல்ல பையன். அப்புறம் என்ன உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்காமையா போயிடுவேன்? கண்டிப்பா இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை போய் நான் ஒரு நிமிஷத்தில் தப்பாக நினச்சிட்டேன். அப்பாவுக்கு நான் காதலிக்கிறது பிடிக்கலையோன்னு நினச்சிட்டேன். நீங்கள் நேற்று பேசுனதுனால ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. ஆனால் என்னோட சந்தோஷத்துக்கு மாறா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதே மாதிரி எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.